ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 1 இயராக வந்து லாஸ்ட் 1 இயராக நாங்கள் வரவே இல்லை கோயிலுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எங்கள் மாமனார் இறந்தனால எங்களால் கோயிலுக்கு வந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு. ஸோ நாங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 1 இயர் அவரோட டெத் அனிவர்சரி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 1 மந்த் வரைக்கும் புண்ணியதானம் பண்ணாமல் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மந்த்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து சரி வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாப்பாவுக்கு ஃபங்க்ஷனும் கையோட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தனால சரி ஒரேடியாக வந்துட்டு நம்ம இன்விடேஷன் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் அடித்ததுக்கப்புறமே எடுத்துகிட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். நல்ல பளபளன்னு விடிஞ்சிடுச்சு. இவர் தான் எங்கள் ஐயனார். எல்லாருக்குமே வந்து குலதெய்வ கோயில் இருக்கிற அந்த ஏரியாவில் அந்த எல்லையில் வீடு இருக்கிறது ரொம்ப அபூர்வம். எல்லோரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு இல்லாமல் அவரோட காலடியிலே எங்களுக்கு வந்து வீடு அமைஞ்சது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இடம் வாங்கினோன்னே எங்கள் மாமனார் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், அவரோட காலடியில் நம்மளுக்கு இடம் கிடச்சிருக்கு, இதை விட வேறு என்ன வேணும், யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் வந்து இடம் வாங்கி வீடு கட்டினோம். இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்படி தான் இருக்கும் கோயில். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பீரமாக அழகாக உட்காந்துருக்கார் பாருங்கள். இது போல் 3 சிலை இருக்கும் இந்த இடத்துல. வெளியில் ஒரு இடத்துல, குதிரை மேலே ஒரு இடத்துல, அப்புறம் அந்த கருவறைக்கு மேலே ஒரு இடத்துல, இந்த மாதிரி 3 இடத்துல இருக்கும். இவர் சூரியனார். நம்ம கோயிலை வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கே வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏதோ ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும் இந்த கோயிலுக்கு நம்ம வரும்போது. இதை பற்றி, இந்த கோயில் பற்றி ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ எனக்கு ஒரு ஆசை என்னன்னாக்கா, நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும் சாமிக்கு, குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வைக்கணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நானும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான டைம் இப்போ தான் எங்களுக்கு அமைஞ்சது. ஸோ அதனால் பன்னீர், நல்லெண்ணெய், பால் இது 3ம் அபிஷேகத்துக்கு கொண்டுட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு வந்துட்டு ஐயர்கிட்டே நாங்கள் வந்து பணம் கொடுத்துட்டோம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் பொங்கல் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா அவங்க வச்சுருவாங்க. வெல்லம் அதுக்கு தனியாக வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேட்டுக்கு வஸ்திரம் ஒன்று வாங்கி சாத்திட்டு அதோட அர்ச்சனை பண்ணிட்டோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு இன்விடேஷன் வச்சு இது மேலே வச்சாக்கா நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு தனியாக வச்சு கொடுத்தோம். ஸோ குலதெய்வ கோயிலை யாருமே எப்பயுமே மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து முன்ன நின்று நடத்தி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் தான். குலதெய்வத்தை மனசில் நினச்சி எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்து வச்சாலும் அது ரொம்ப சிறப்பாக அமையும். அதே போல் தான் எங்களுக்கும் இவர் ரொம்ப நல்லா அந்த ஃபங்க்ஷனை எங்களுக்கு நடத்தி கொடுத்தாரு. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க அப்படின்னாக்கா முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மனசார அவர்கிட்ட நீ வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடு, இந்த விஷயத்தை எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க. அவர் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்களா, உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு வர முடியலையா, அவருக்காக காசு முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொம்ப அழகாக நடத்தி தருவாங்க. ஸோ இவர் என்னோட இஷ்ட தெய்வம் முருகன், இவர் வந்து பிள்ளையார், இவர் தான் வந்து என்னோட ஐயனார். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள்.